ஹாய்ங்க, இன்றைக்கி யூஜிடியாவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் sin x cos x tan x இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஹெட்லைனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது யூஜிடிஆர்இ சிலபஸ்லேயும் இருக்குது, சிடிஎஸ் சிலபஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸ், அடுத்து sin x, அடுத்து டேர்ன் எக்ஸ். இந்த 3 ஃபார்முலாவை நீங்கள் மெமரி பண்ணிட்டாலும் சரி. இது எங்கேருந்து வருது அப்படின்னா நீங்கள் நம்ம 12th மெக்லாரின் சீரிஸ் ரோல்ஸ் தியரம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம் இல்லையா. ஐ திங்க் அது வந்து 5th யூனிட்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள சிலபஸில் எப்படி இருக்குன்னு தெரில. பழைய சிலபஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் 5th யூனிட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதில் மெக்லாரின் சீரிஸ் யூஸ் பண்ணி sin x cos x tan x ஓட வேல்யூ இந்த மாதிரி எக்ஸ் ஃபார்மேட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்மேட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கேருந்து தான் இது வந்திருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று மட்டும் போட்டு ஓகேங்களா, இது ஒன்று மட்டும் நான் போட்டு காமிட்டிங்களா. ஸோ sin xக்கு முதல்ல போட்டு காமிட்டிங்களா. ஓகே பாருங்க, மெக்லாரின் சீரீஸ்னால் என்னது அப்படின்னா f of x equal to f of 0 plus x divided 1 factorial into f dash of 0 plus x square divided 2 factorial into f double dash of 0 plus etc அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா f of x ஓட வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ, இப்போ நான் sin xன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃபஸ்ட்டு f of 0 கண்டுபிடிக்கணும், அடுத்து f dash of 0 கண்டுபிடிக்கணும், அடுத்து f double dash of 0 கண்டுபிடிக்கணும், அப்புறம் f triple dash of 0 கண்டுபிடிச்சி எல்லா வேல்யூஸும் இதில் கொண்டு அப்ளை பண்ணணும். நான் ட்ரிபிள் வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ f of x ஈக்குவல் வேல்யூ 0 அப்படின்னா f of 0 வேல்யூ அதுலேருந்து ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா f of 0 அதில் வரும். ஓகேங்களா, அப்போ f of 0 அப்படின்னா sin 0, sin 0 வேல்யூ அளவு 0. ஓகேங்களா, sin 0 வேல்யூ 0, அதே cos 0 வேல்யூ 1. இது தெரிஞ்சால் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ f dash of x இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. ஓகேங்களா, ஸோ cos x இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு எனக்கு கிடைக்கும் f dash of 0 ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. cos 0 வேல்யூ என்ன சொன்னேன் 1. அடுத்து f double dash of x கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் sin x. ஸோ இதில் திரும்பவும் என்ன பண்ணுங்கள் 0 அப்ளை பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் sin xோட வேல்யூ அளவு sin 0 வேல்யூ என்ன சொன்னேன் 0 தான். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 0க்கு சைனே கிடையாது. அடுத்து f triple dash of x அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் இந்த sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் cos x. அப்போ f triple dash of 0 ஈக்குவல் டு இதில் 0 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா cos 0 வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1, ஸோ மைனஸ் 1. இப்போ இதை கொண்டு போய் இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ f of x ஈக்குவல் டு f of 0 வேல்யூ அளவு 0. ஓகேங்களா, அடுத்து ப்ளஸ் எக்ஸ் டிவைட 1 ஃபேக்டோரியல் f dash of x வேல்யூ எழுது அப்படின்னா அதாவது f dash of 0 வேல்யூ எழுது அப்படின்னா 1. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைட 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு f டபுள் dash of x அதாவது அடுத்து f டபுள் dash of 0 வேல்யூ 0. அடுத்து x cube divided 3 factorial into triple dash என்னது அப்படின்னா minus 1. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா x divided 1 factorial இது கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் x cube divided 3 factorial அடுத்து ப்ளஸ்ஸாக இருக்கும். x power 5 divided 5 factorial அடுத்து மைனஸாக இருக்கும். x power 7 divided 7 factorial போயிட்டே இருக்கும். இப்படி தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மேக்லாரின் சீரிஸ் யூஸ் பண்ணி f of x ஓட வேல்யூ அதாவது sin x ஓட வேல்யூ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ sin x cos x tan x ஓட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. cos x அப்படிங்கிறப்போ எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈவன் வேல்யூஸாக இருக்கும். sin x அப்படிங்கிறப்போ எல்லாமே ஆட் வேல்யூஸாக இருக்கும். tan x அப்படிங்கிறது x ப்ளஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் 3 ப்ளஸ் 2x பவர் 5 டிவைடட் 15 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த 3 ஃபார்முலா அப்படி என்ன பண்ணிக்கோங்க மெமரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் sin x போட்ட மாதிரி உங்களுக்கு cos xும் tan xோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் cos x வேணும் அப்படின்னா cos xன்னு போடுங்க. tan xோட ஃபார்மேட் இந்த ஃபார்முலா வேணும் அப்படின்னா tan xன்னு போடுங்க. அதுக்கு போட எக்ஸ்பிளைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா, ஓகே கவனிங்க. டேர்ன் தீட்டா டிவைடட் தீட்டாவோட வேல்யூ சம் வேல்யூ கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தீட்டாவோட வேல்யூ 1/29 ரேடியன் அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான ஃபார்மேட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது தீட்டாவோட வேல்யூ ரேடியனில் தான் கிடைக்கும். உங்களுக்கு டிகிரிக்கு வேணும் அப்படின்னா 180 டிவைடட் பையால் டிவைட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரேடியனை டிகிரிக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் 180 டிவைடட் பையால் டிவைட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ சம் போடலாமா. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க tan theta divided தீட்டாவோட வேல்யூ 2524 கீழே 1 மைனஸ் பண்ணியிருக்காங்களா 23ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த tan தீட்டாக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவே யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் எக்ஸில் இருக்கிற தீட்டா நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, தீட்டா ப்ளஸ்
theta cube divided 3 plus 2 theta power 5 divided 15 plus etc. divided theta equal to 2524 divided 2523. ஒரு டீட்டாவில் கேன்சல் பண்ணுறேன், இல்லைனா டீட்டா காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் ஒரு டீட்டா கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் டீட்டா ஸ்கொயர் டிவைடட் 3 ப்ளஸ் 2 டீட்டா பவர் 4 டிவைடட் 15 ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு போகும். இங்கிட்டு 2524 டிவைடட் 2523 இருக்கும். ஓகேங்களா? நமக்கு டீட்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு இதில் இந்த லீஸ்ட் ஃபார்மேட் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேங்களா? அப்போ என்ன எடுத்துக்கங்க அப்படின்னா 1 ப்ளஸ் டீட்டா ஸ்கொயர் டிவைடட் 3 ஈக்குவல் டு 2524 டிவைடட் 2523. இந்த +1 அங்கே போனால் -1 ஆயிரும். அப்போ டீட்டா ஸ்கொயர் டிவைடட் 3 ஈக்குவல் டு, ஓகேங்களா, +1 போனால் என்னவாகும்? -1ல் போகும். அப்போ இதை இங்கே கிராஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ என்ன கிடைக்கும்? இதை இங்கே கிராஸ் பண்ணும்போது 2524 2523 போயிடுச்சுன்னா கிடைக்கும் 1. ஸோ 1/2×5=2 புரியுதுங்களா? இந்த +1 போகும்போது -1 ஆகும். அப்போ இது இங்கே என்ன பண்ணுவோம்? கிராஸ் பண்ணுவோம். கிராஸ் பண்ணுவோம் 2524 மைனஸ் 2523 டிவைடட் 2523 எழுதுவோம். இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது 1 டிவைடன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 3 டிவைடில் தானே இருக்குது, அந்த சரி பண்ணாலும் மல்டிப்பிள் போயிடும். அப்போ டீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 டிவைடட் 2523. இப்போ 3ஆல் இதை அடிச்சு கொடுங்க. அப்போ 1 டிவைடட் 8 3 24 கரெக்டுங்களா? ஸோ பாக்கி 1. ஸோ 4 1. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்கொயர் பாருங்கள், லாஸ்ட்டாக 1 இருக்கிறதுனால 1929 அப்படி தான் வரும். இங்கே 29 × 29 போட்டிங்க அப்படின்னா 841 கிடைக்கிது. ஓகேங்களா? அப்போ டீட்டா ஸ்கொயரோட வேல்யூ வந்து 841 அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ 1/29 ரேடியனில் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டீட்டாவில் வேணும் அப்படின்னா இன்டூ என்ன போடுவீங்க? 180/π போட்டுக்கணும் ஆன்சரில். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்கள். sin x டிவைட் x ஈக்குவல் டு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோட வேல்யூ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ sin x டிவைட் x ஈக்குவல் டு 863 டிவைட் 864 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த sin x-ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? அந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணி அதுலேருந்து எக்ஸை கேன்சல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். sin x-ஓட ஃபார்முலா என்னது? x மைனஸ் ஈவன் வேல்யூஸாக வருமா, ஆட் வேல்யூஸாக வருமா? ஆட் வேல்யூஸாக வரும். x மைனஸ் x cube divided 3 factorial plus x power 5 divided 5 factorial minus x power 7 divided 7 factorial plus etc. போகும். divided x equal to அதே தான் 863 divided 864. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுவேன்? ஒரு எக்ஸை காமனாக எடுப்பேன். அப்போ எக்ஸை காமனாக எடுத்து இந்த எக்ஸால் டிவைட் பண்ணும்போது இப்போ இதுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா கிடைக்கும் 1 மைனஸ் x ஸ்கொயர் டிவைடட் 3 factorial plus x power 4 divided 5 factorial minus x power 6 divided 7 factorial. ஓகேங்களா? டிவைடர் கீழே என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டில் எக்ஸை காமனாக வெளியே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ 863 டிவைடட் 864 இதுலேருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்திருக்கேன். கீழே எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? எத்தனை டேர்ம் மட்டும் எடுக்க சொல்லியிருக்கேன்? 2 டேர்ம் எடுத்தால் போதும், ஒரு லீஸ்ட் வேல்யூவாக. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் 3 factorial ஈக்குவல் டு 863 டிவைடட் 864. இந்த சைடு மைனஸாக இருக்குங்க அப்படின்னா ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கணும் வந்தால் மைனஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் 3 factorial ஈக்குவல் டு 1 மைனஸ் 863 டிவைடட் 864. இதை ப்ளஸ்ஸாக இருக்கணும் மைனஸ் ஆக்கியிருக்கேன், மைனஸாக இருக்கணும் போய் ப்ளஸ் ஆக்கி ப்ளஸ் வேல்யூ அப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை கிராஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 டிவைடட் 864. இதை கிராஸ் பண்ணும்போது 864 மைனஸ் 863 டிவைடட் 864 கிடைக்கும். ஸோ 1/. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் 3 factorial இருக்குது. 3 factorial அப்படின்னா 6, அதாவது 1 × 2 × 3ன்னு எடுத்தோம். ஸோ 6 கிடைக்கும். ஸோ இது சரி இந்த சைடு டிவைடில் இருக்குங்க போனால் மல்டிபிளில் போயிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 டிவைடட் 864. ஓகேங்களா? ஸோ இதால் 6ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 4 4. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1 டிவைடட் 147 கிடைக்குது. ஸோ 12 × 12 அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இந்த வேல்யூ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ +or - 1 டிவைடட் 12. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். கொஸ்டினில் +or - சம்டைம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்கள், லிமிட் x → 0 sin 2x - 2 sin x divided x cube. இந்த மாடலையும் சம் கேட்பாங்க. இந்த மாடலில் உங்களுக்கு சம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது லிமிட் 0 இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த sin 2x இந்த எக்ஸோட ஃபார்மேட்டில் எக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதி சால்வ் பண்ணணும்.
ஒருவேளை பை 2 பை இந்த மாதிரியான வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்சிஎம் கான்ஜுகேட் அந்த மாதிரி எடுத்து அதுக்குள்ளேயே சால்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள். 0 இருந்தால் மட்டும் இந்த எக்ஸ் டேர்ம் ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ போடலாமா? பாருங்கள், லிமிட் x tends to 0 என்ன கொடுத்துருக்காங்க? sin 2x minus 2 sin x டிவைட எக்ஸ் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த sin xக்கான ஃபார்முலா, அதாவது sin 2x, அதாவது எக்ஸ் இருக்கிறதுல பாருங்கள், sin x அப்படின்னு எழுதுவீங்க, x மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைட 3 ஃபேக்டோரியல், எக்ஸ் பவர் 5 டிவைட 5 ஃபேக்டோரியல் மைனஸ் இந்த ஃபார்மேட்டில் இங்கே sin x இருக்கிறதுல 2x இருக்கிறதுனால இங்கே x இருக்கிறதுல 2x போட்டு இந்த ஃபார்மேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடுவீங்க? 2x மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதில் என்ன போடுவீங்க? 2x. அப்போ 2x தி ஹோல் கியூப் டிவைட 3 ஃபேக்டோரியல். அடுத்து 2x தி ஹோல் பவர் 5 டிவைட 5 ஃபேக்டோரியல். புரியுதுங்களா? இந்த எக்ஸ் இருக்கிறது என்ன போடுறோம் அப்படின்னா, எக்ஸ் 2x இருக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 2x போட்டு இந்த ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு மைனஸ் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? மைனஸ் 2 இன்ட்டு sin x. அப்போ sin x ஆன ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைட 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 டிவைட 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா டிவைட எக்ஸ் கியூப். இங்கே லிமிட் என்ன இருக்குது? எக்ஸ் டென்ஸ் டு 0 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2 உள்ள கொண்டு மல்டிபிள் பண்ணும்போது இந்த 2xக்கு இந்த 2x கேன்சல் ஆயிருங்க. ஓகேங்களா? கீழே எக்ஸ் கியூப் இருக்கிறதுனால நான் எக்ஸ் கியூப் டேர்ம் மட்டும் தான் எடுப்பேன். ஏன் அப்படின்னா, எக்ஸ் பவர் 5 டேர்ம் எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கிடைக்கும். அப்போது இங்கே எக்ஸ் டென்ஸ் டு 0 இருக்கிறதுனால இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது முன்னாடி என்ன தான் வேல்யூ இருந்தாலும் இன்ட்டு பண்ணும்போது 0 ஆயிரும். இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, ஏன்னா எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அதுதான் ஆன்சர். கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் தான் ஆன்சர். எக்ஸ் டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா 0 அப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். புரியுதுங்களா? ஏன்னா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா 0ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 7ங்கிற வேல்யூலாம் கேன்சல் ஆகும். அப்படிங்கிறதுனால எனக்கு தேவை கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் எனக்கு ஆன்சர். கீழே எக்ஸ் கியூப் இருக்கிறதுனால இந்த எக்ஸ் கியூப் டேர்ம் கேன்சல் ஆகிட்டு எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் இதுலேயும் எக்ஸ் கியூப் டேர்மும் அதுலேயும் எக்ஸ் கியூப் டேர்மும் எடுக்க போகிறேன். இப்போ லிமிட் தேவையில்லை, ஏன்னா தான் நான் கேன்சல் பண்ணிட்டேன் 5 டேர்ம்ஸ்லாம். ஓகேங்களா? ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இப்போ எடுக்க போகிறேன், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 8 எக்ஸ் கியூப் டிவைட 3 ஃபேக்டோரியல். இதுலேயும் எடுத்துக்கலாம் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் கியூப் டிவைட 3 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? மைனஸ் 8 எக்ஸ் கியூப். ஓகேங்களா? 2 கியூபிக் பண்ணும்போது 8 ஆயிடுச்சு. எக்ஸ் கியூப் டிவைட 3 ஃபேக்டோரியல். அங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் கியூப் டிவைட 3 ஃபேக்டோரியல் டிவைட எக்ஸ் கியூப். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இது போட வேண்டிய அவசியமே இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி, ஏன்னா நான் x5 டேர்மில் கேன்சல் பண்ணிட்டேன் இந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ் கியூபை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் கியூப் டேர்ம் மட்டுமே எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 டிவைட 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னால் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அர்த்தம். ஸோ 6 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இதில் 6 டிவைட 3 ஃபேக்டோரியல் போட்டுக்கலாமா? கீழே ஒரு அடிமானங்கள் ஒரே மாதிரி கீழே இருக்க வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மேலே இருக்க வேல்யூ ப்ளஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன கிடைக்கும்? மைனஸ் 6 டிவைட 3 ஃபேக்டோரியல் வேல்யூ 6 அப்படின்னா கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா -1. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா -1. புரியுதுங்களா? இன்னும் 2-3 சம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்து 4th சம் பாருங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 டேர்ன் 2x மைனஸ் 2 டேர்ன் x டிவைட எக்ஸ் கியூப். இதை எவால்வேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது லிமிட் 0 இருக்கான்னு பாருங்கள். 0 இருந்தால் தான் எக்ஸ் டேர்ம் ஃபார்மேட் யூஸ் பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஸோ சேமஸ் அதே ஃபார்மேட்லேயே போட போகிறேன். கவனிங்க, டேர்ன் 2xக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அதாவது டேர்ன் எக்ஸோட ஃபார்முலா தெரியும். இப்போ எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2x அப்படின்னு போட போகிறோம். ஓகேங்களா? டிவைட எக்ஸ் கியூப். இங்கே லிமிட் என்ன இருக்குது? எக்ஸ் டென்ஸ் டு 0. எக்ஸ் டென்ஸ் டு 0 இருந்தால் தான் இந்த ஃபார்மேட் அப்ளை பண்ண முடியும்னு ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 2x. நமக்கு டேர்ன் எக்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும். எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ண போகிறோம்? 2xன்னு போட போகிறோம். ஓகேங்களா? அப்போ 2x எக்ஸ் பதிலாக 2x போடலாமா? 2x ப்ளஸ் 2x தி ஹோல் கியூப் டிவைட 3 ப்ளஸ் 2 இன்ட்டு 2x தி ஹோல் பவர் 5 டிவைட 15 ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது? -2 இன்ட்டு டேர்ன் எக்ஸோட ஃபார்முலா. டேர்ன் எக்ஸோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் டிவைட 3 ப்ளஸ் 2x பவர் 5 டிவைட 15 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போகும். டிவைட கீழே என்ன இருக்குது? எக்ஸ் கியூப். இப்போ என்ன எடுப்பேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? கீழே எக்ஸ் கியூப் இருக்கிறதுனால எக்ஸ் கியூப் டேர்ம் மட்டும் தான் எடுப்பேன். இந்த டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த +2xக்கு இந்த -2x கேன்சல் ஆயிரும். நான் எக்ஸ் கியூப் டேர்ம் மட்டும் தான் எடுப்பேன். அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? இங்கே இதுக்கு கியூபிக் பண்ண கிடைக்கும் 8x கியூப் டிவைட 3. அடுத்து இங்கே மைனஸ் போச்சுன்னா -2x கியூப் டிவைட 3
டிவைட் எக்ஸ் கியூப். இந்த எக்ஸ் கியூபை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ 8/3 மைனஸ் 2/3 6/3. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா அடிச்சு கொடுத்தா 2. ஓகேங்களா. ஏன் இந்த எக்ஸ்டோ இந்த லிமிட்டு 0 அப்ளை பண்ணும்போது x⁵ இங்கே எக்ஸ் கியூப் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணும்போது x² கிடைக்கும். x² நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆகும். ஓகேங்களா. எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ் கியூப் டேர்ம் மட்டும் எடுத்து எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் அடைஞ்சிரும். அதுதான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதுங்களா. நீங்கள் அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணும்போது x² டேர்ம் வந்துடும். சம் வேல்யூ இங்கே 8ன்னு வச்சுக்கிறேன். x². இப்போ x⁵ டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ் கியூப் இருக்கும். கேன்சல் பண்ணும்போது கிடைக்கும் 8x² கிடைக்கும். இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுவீங்க. அப்போ இது டோட்டலாகவே என்ன ஆயிரும், 0 ஆயிருங்கிற கான்செப்ட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணலை, அந்த எக்ஸ் கியூப் கீழே இருக்கிறதுனால கியூபிக் வேல்யூஸ் மட்டும் எடுத்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. அடுத்த சம் போடலாமா? புரியுதுங்களா. இப்படி தான் நீங்கள் சம் போடணும். அடுத்த சம் பாருங்கள். இன்னும் 2-3 சம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா ரெகுலராக ஓகேவாயிடும். அடுத்த நெக்ஸ்ட் மைனஸ் sin x டிவைடு sin cube x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிமிட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டென்ஸ் டு 0. 0 இருந்தால் தான் இந்த ஃபார்மேட் எக்ஸ் ஃபார்மேட்டே கொண்டு வரணும். ஓகேங்களா. ஸோ டேர்ன் x மைனஸ் sin x டிவைடு டேர்ன் கியூப் எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேர்னோட வேல்யூ சைனோட வேல்யூ இங்கே sin cube x அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா sin x தி ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ sin x ஃபார்முலா எழுதி பவரில் கியூபிக் போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் டேர்ன் x ஃபார்முலா என்னது, x ப்ளஸ் எக்ஸ் கியூப் டிவைடு 3 ப்ளஸ் 2x⁵ டிவைடு 15 ப்ளஸ் எக்ஸெட்ரா மைனஸ் சைனுக்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலா, x மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடு 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x⁵ டிவைடு 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா டிவைடு sin cube x. அப்போ என்ன கிடைக்கும், x மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடு 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x⁵ டிவைடு 5 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா தி ஹோல் கியூப். கியூபிக் இதெல்லாம் sin x ஃபார்மேட் எழுதி மேலே கியூபிக் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போது நம்ம லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. இப்போ இங்கேயே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சும்மா 1 மார்க் தானே. இப்போ இங்கே +6 இருக்கா, இந்த மைனஸ் உள்ள போது -x ஆகும். அப்போ இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் கியூப்லேருந்து தான் டேர்மு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஆனால் இங்கே இருக்கிறதுல பாருங்கள் இந்த எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த எக்ஸை நான் கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது எக்ஸ் கியூப் டேர்ம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸை காமனாக எடுத்துக்க போகிறேன். இங்கே எழுதிக்கவா, எக்ஸ் கியூப் டிவைடு 3 ப்ளஸ் 2x⁵ டிவைடு 15 எக்ஸெட்ரா. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடு 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x⁵ டிவைடு 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா டிவைடு. இதுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்தேன் அப்படின்னா பவரில் இருக்க கியூபிக்கும் காமனாக வரும். அப்போ உள்ள இருக்க என்ன இருக்கும், 1 மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடு 3 ஃபேக்டோரியல் எக்ஸை காமன் எடுக்கிறேங்க. அப்போ இதில் எக்ஸ் போயிடும், இதில் எக்ஸை காமன் எடுத்துட்டேன் x² ஆயிரும். இதுலேருந்து எக்ஸை காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா x⁴ டிவைடு 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா தி ஹோல் கியூப். இதுலேருந்து எக்ஸை காமன் எடுக்கும்போது பவரில் கியூபிக் வருது. இந்த ஃபார்மேட்டில் எக்ஸை மட்டும் காமன் எடுத்துருக்கேன். புரியுதுங்களா. இப்போது என்ன பண்ண போகிறேன், நல்லா யோசிங்க. இப்போ ஒரே ஒரு செகண்ட் இங்கே என்ன இருக்குது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இருக்குது. இங்கே எக்ஸ் கியூப் இருக்கிறதுனால எக்ஸ் கியூப் டோ மட்டும் எடுக்க போகிறேன். இந்த எக்ஸ் கியூபோட மல்டி 1 × எக்ஸ் கியூப் தான் கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்மேட் மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன். பாக்கி இருக்க வேல்யூவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா விட போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இருக்கிறதுனால இந்த 0 அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதே மாதிரி இங்கே 5 இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் கியூப் டேர்ம் மட்டும் கிடைக்கும். அந்த எக்ஸ் கியூப் டேர்ம்லேருந்து என்ன பண்ணிடுவேன், அந்த எக்ஸ் கியூப் டேர்மை இந்த எக்ஸ் கியூப் வச்சு கேன்சல் பண்ணிடுவேன். ஏன்னா 1 × எக்ஸ் கியூப் அப்போ எக்ஸ் கியூபையும் கேன்சல் பண்ணுவேன். அப்போ இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும், இங்கே ஒரு 1/3 கிடைக்கும். அங்கே மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல். புரியுதுங்களா என்ன பண்ணேன்னு, இந்த இடத்துல நல்லா புரியுதுங்களா. இப்போது இந்த இடத்துல நான் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த x⁵ டேர்ம்லாம் கேன்சல் ஆயிரும். இங்கே 1 × எக்ஸ் கியூப் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த x² x⁵ லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். அதே மாதிரி இங்கே 5 டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ கியூபிக் டேர்ம் மட்டும் எடுத்து கியூபிக் டேர்மை வச்சு கேன்சல் பண்ண போகிறேன். புரியுதுங்களா. அப்போது இந்த கியூபிக் டேர்மு டிவைடு இந்த கியூபிக் டேர்ம். ஓகேங்களா. இது இந்த கியூபிக்கு காமனாக எடுத்து கியூபிக்கை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்திருக்கேன். அப்போ 1/3 ப்ளஸ் 1/9 1/3 1/6. இதை இங்கே கிராஸ், இதை இங்கே கிராஸ் பண்ணிடலாமா. இதை இங்கே கிராஸ் பண்ணால் 6 + 3 டிவைடு 18. ஸோ 9/18. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா 1/2. புரியுதுங்களா. அடுத்து போகலாமா. ஓகே. அடுத்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 டேர்ன் x ப்ளஸ் சீக்கன் x மைனஸ் 1 டிவைடு டேர்ன் x மைனஸ் சீக்கன் x ப்ளஸ் 1 இருக்குது. இப்போது இது சீக்கன்னு இருக்கிறதுனால ஹோலாகவே சைன் காஸ்க்கு மாற்றிடுங்க. ஓகேங்களா. இப்போ இது காட்டுன்னு இருந்தால் கூட டேர்னுக்கு மாற்றி டேர்ன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா. சீக்கன் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைன் காஸ்க்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ டோனை சைன் பை காஸ்ட்னு எழுதுவேன், சீக்கனை 1/காஸ்ட்னு எழுதுவேன். அதே மாதிரி டோன் எப்படி எழுதலாம், சைன் பை காஸ்ட்னு எழுதலாம். சீக்கனுங்கிறது காசோட ரெசிப்ரோக்கல், ஸோ 1/காஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காசு கீழே டினாமினேட்டர் காமனாக வச்சுக்கிட்டு எனக்கு போட்டே காமிச்சிடுங்களா. இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, டோன் எக்ஸ் எப்படி எழுதலாம், சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். அப்போது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் சீக்கன் அப்படிங்கிறது 1/காஸ். ஓகேங்களா. -1 டிவைடட் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் 1/காஸ் தீட்டா ப்ளஸ் 1. ஓகேங்களா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இருக்குங்க. லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். தேவைப்படும் போது எக்ஸோட ஃபார்மேட் வரும்போது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போது காசை காமனாக வச்சுக்கிறேன் அப்படின்னா மேலே என்ன இருக்கும், சைன் தீட்டா ப்ளஸ் 1. இங்கே காசு இல்லை இல்லையா, அப்போ மேலேயும் கீழே பாஸால் பெருக்கும்போது இல்லைன்னா இங்கே கிராஸ் போது எனக்கு கிடைக்கும் அப்படின்னா இங்கே காஸ் தீட்டா வந்துடும் டிவைடாக. அதேமாதிரி இங்கேயும் கான்ஜுகேட்டாக காஸ் தீட்டாவை எடுத்துறேன். இப்போ மேலே இருக்க வேல்யூ என்ன இருக்கும், சைன் தீட்டா -1. ஓகேங்களா. இதை இங்கே கிராஸ் பண்ணும்போது ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இங்கேயும் மேலேயும் கீழே காஸ் தீட்டாவில் மல்டிபிள் பண்ணுறோம்னு அர்த்தம். ஓகேங்களா. இந்த காஸ் தீட்டா கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், சைன் தீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் சைன் தீட்டா -1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கான ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். சைன் தீட்டாக்கு ஃபார்முலா என்ன, தீட்டா மைனஸ் தீட்டா க்யூப் டிவைடட் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் தீட்டா பவர் 5 டிவைடட் 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா. அடுத்து ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப் காஸ்க்கு என்ன ஃபார்முலா, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் 4 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா டிவைடட் இதே ஃபார்மேட் தீட்டா மைனஸ் தீட்டா க்யூப் டிவைடட் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் தீட்டா பவர் 5 டிவைடட் 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா மைனஸ் 1. அடுத்து காஸ் ஃபார்முலா என்னது, 1 minus x square divided 2 factorial plus x power 4 divided 4 factorial minus etc. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் கவனிங்க, இந்த +1க்கு இந்த -1 கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி இந்த -1க்கு இந்த +1 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ எல்லாமே தீட்டாங்க, நான் எக்ஸ்ன்னு போட்டேன் ஃபார்முலாவை. ஓகேங்களா. எல்லாமே தீட்டாவில் தான் ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த +1க்கு -1 கேன்சல் ஆயிடுச்சு, இந்த -1க்கு +1 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகேங்களா, என்ன இருக்கும், பேலன்ஸ் என்ன இருக்குன்னு எழுதிடலாமா, தீட்டா minus theta cube divided 3 factorial plus theta power 5 divided 5 factorial. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது எக்ஸெட்ரா இருக்கும், அதை லாஸ்ட்டாக சேர்த்து போடுகிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் theta square divided 2 factorial மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் பவர் 4 divided 4 factorial. இங்கே எக்ஸஸ் அங்கே எக்ஸஸ் சேர்த்து எக்ஸஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா. டிவைடு அதே மாதிரி இங்கே இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எக்ஸெட்ரா பின்னாடி போட்டிருக்கேன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த -1 +1 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ இருக்கும் தீட்டா மைனஸ் தீட்டா க்யூப் டிவைடட் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் தீட்டா பவர் 5 டிவைடட் 5 ஃபேக்டோரியல். அடுத்து இந்த மைனஸ் ப்ளஸ் தான் இருக்கா, ஸோ அப்படியே வரும், மைனஸ் தீட்டா ஸ்கொயர் டிவைடட் 2 ஃபேக்டோரியல் தீட்டா பவர் 4 டிவைடட் 4 ஃபேக்டோரியல். ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தீட்டாவை மட்டும் காமனாக வெளியே எடுக்க போகிறேன். இப்போ தீட்டா காமன் எடுத்துகிட்டா உள்ள இருக்க என்ன இருக்கும், 1 மைனஸ் தீட்டா ஸ்கொயர் டிவைடட் 3 ஃபேக்டோரியல். அடுத்து தீட்டா பவர் 4 டிவைடட் 5 ஃபேக்டோரியல். அடுத்து தீட்டா பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் தீட்டா க்யூப் டிவைடட் 3 ஃபேக்டோரியல். இது 4 ஃபேக்டோரியல், சாரி. அதே மாதிரி இங்கே தீட்டா காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் தீட்டா ஸ்கொயர் டிவைடட் 3 ஃபேக்டோரியல் theta power 4 divided 5 factorial minus theta divided 2 factorial plus theta cube divided 4 factorial. இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த தீட்டாக்கு இந்த தீட்டா கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ இதில் நமக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 கொடுத்துருக்கிறதுனால, சாரி, தீட்டா டென்ஸ் டு 0 கொடுத்துருக்கிறதுனால, ஓகேங்களா, இந்த தீட்டா வேல்யூஸில் என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ 1/1ங்கிற வேல்யூ மட்டும் தான் இருக்கும். 1/1 எப்படி எடுத்துக்கலாம், 1. அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 1. புரியுதுங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டு அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள், திரும்ப ரீவைன் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் போட்டு வரேன். ஓகேங்களா. அடுத்து சூஸ் தி கரெக்ட் பண்ணும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 டிவைடட் 5 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா. இது அப்படிங்கிறது எதோட ஃபார்முலா, எல்லாமே ஆடில் வருது பாருங்கள். அப்போ சைன் எக்ஸோட ஃபார்முலா. அடுத்து பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் 3 ப்ளஸ் 2x தி ஹோல் பவர் 5 டிவைடட் 15. இது எதோட ஃபார்முலா, டோனோட ஃபார்முலா. அடுத்த சம் பாருங்கள், லிமிட் சைன் எக்ஸ் மைனஸ் டோன் எக்ஸ் டிவைடட் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணலாமா. sin x. ஓகேங்களா. sin x க்கு என்ன ஃபார்முலா, x minus x cube divided 3 factorial plus x power
எக்ஸ் பவர் 5 டிவைடட் 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா மைனஸ் 2க்கு என்ன ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் 3 ப்ளஸ் 2x the whole power 5 divided 15 plus etc போகும் divided x square இங்கே என்ன இருக்குது limit x tends to 0 இந்த plus xக்கு minus x cancel ஆயிரும் ஓகே ஆனால் இங்கே என்ன இருக்குங்க x squared ஆனால் இங்கே என்ன டேர்ம் இருக்குங்க x cube டேர்ம் இருக்குது அப்போ நமக்கு x squared வச்சு இந்த x cube கேன்சல் பண்ணாலும் xங்கிற ஒரு டேர்ம் என்னவாகும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் மேலே ஓகேங்களா அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ என்னவாயிரும் 0 ஆயிரும் ஸோ இதோட ஆன்சர் என்னது 0 புரியுதுங்களா இப்போ எக்ஸ் கியூப் இருந்துச்சுன்னா எக்ஸ் கியூப் டேர்மை மட்டும் எடுத்து நான் அப்ளை பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணி கான்ஸ்டன்ட் டேர்மை கொண்டு வரலாம் இங்கே இருக்கிறதே எக்ஸ் ஸ்கொயர் டேர்முங்க ஓகேங்களா அப்போது நான் எக்ஸ் ஸ்கொயரை வச்சு இந்த எக்ஸ் கியூப் டேர்ம் எடுத்து நான் கேன்சல் பண்ணாலும் எனக்கு எக்ஸுங்கிற டேர்ம் கிடைக்கும் அப்போ அந்த எக்ஸுங்கிற டேர்மில் நான் 0 கொடுத்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேர்மே 0 ஆயிரும் ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 0 ஓகேங்களா அடுத்து பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin 2x minus 2 sin x divided x cube இது ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த சம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இதோட வேல்யூ என்னது அப்படின்னா -1 ஓகேங்களா ஆல்ரெடி இந்த சம் சால்வ் பண்ணி -1 சொன்னதுனால ஸ்ட்ரைட்டாகவே இதோட ஆன்சர் வந்து -1 சொல்லிடுறேன் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இஃப் இந்த சம்மும் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா +or-1/12 ஓகேங்களா செகண்ட் எக்ஸாமில் இந்த சம்ம செகண்ட் எக்ஸாமில் போட்டிருக்கோம் ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா +or-1/12 ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாமா அடுத்த சம் பார் the value of limit theta tends to 0 sin 3 theta divided 4 theta சால்வ் பண்ணலாங்களா நேரம் உங்களுக்கு ஆன்சர் பார்க்கவே தெரியும் கீழே 4 theta இருக்கிறதுனால ஆன்சர் என்ன தான் வரும் அப்படின்னா 4 தான் வரும் போடலாமா என்ன இருக்குது sin 3 theta ஓகேங்களா அப்போ என்ன போடுவீங்க sin thetaங்கிற ஃபார்முலா sin thetaவோட ஃபார்முலா என்னது அது sin xோட ஃபார்முலா என்னது x minus x cube divided 3 factorial plus x power 5 divided 5 factorial minus etc போகும் அது xக்கு பதிலா என்ன போட போறீங்க 3 theta அப்போது sin 3 theta divided 4 theta equal to x theta இருக்கிறதுல 3 theta அப்போது 3 theta minus 3 theta the whole cube divided 3 factorial plus 3 theta the whole power 5 divided 5 factorial etc divided 4 theta ஓகேங்களா இப்போ இங்கே தீட்டா இருக்கிறதுனால தீட்டா டேர்ம் மட்டும் எடுத்து கேன்சல் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும் கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்கும் அப்போ இதில் என்ன எடுப்பேன் இந்த தீட்டா டேர்ம் மட்டும் தான் எடுப்பேன் அப்போ 3 theta divided 4 theta மட்டும் தான் எடுப்பேன் பாக்கி எந்த டேர்ம் எடுத்தாலும் தீட்டாங்கிற வேல்யூ கிடைக்கும் இங்கே லிமிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க தீட்டா டென்ஸ் டு 0 கொடுத்துருக்கிறதுனால தீட்டாவோட வேல்யூ கேன்சல் ஆயிரும் அப்போ நான் என்ன எடுப்பேன் இந்த வேல்யூ மட்டும் தான் அப்போ தீட்டா கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்னது 3/4 புரியுதுங்களா கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும்தாங்க நம்ம எடுக்கணும் ஓகேங்களா அதுக்கு மேலே இருக்க வேரியபிள்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 0 அப்ளை பண்ணும்போது அந்த டேர்மே 0 ஆயிருங்கிறதுனால அந்த டேர்ம் மட்டும் இங்கே கீழே என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல வேல்யூ எடுத்துக்கிட்டால் போதும் ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க sin x ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க cos x ப்ளஸ் sin x கொடுத்துருக்காங்க sin x-ஐயும் cos x-ஐயும் சேர்க்கும்போது அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் sin x-ஓட ஃபார்முலா அப்புறம் cos x-ஓட ஃபார்முலா ஓகேங்களா sin x-ஓட ஃபார்முலாவே cos x-ஓட ஃபார்முலாவே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன இருக்கும் ரெண்டு ஃபார்முலாவே ஆட் பண்ணும்போது ஓகேங்களா அது ஆட் ஃபங்க்ஷனும் இருக்கும் ஈவன் ஃபங்க்ஷனும் இருக்கும் ஓகேங்களா அதில் ஆட் ஃபங்க்ஷனும் இருக்கும் ஈவன் ஃபங்க்ஷனும் இருக்கும் ப்ளஸ் இந்த ஒன்றுங்கிற வேல்யூ இருக்குது பாருங்கள் ஸோ அதை எழுதும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா நெய்தர் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் நேர் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர் ஓகேங்களா இது சிடிஎஸ் எக்ஸாம் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஃபைன் தீட்டா இஃப் sin theta divided theta equal to இந்த வேல்யூ கொடுத்துருக்கா இதை ஃபைன் மீ இதோட ஆன்சர் வந்து 1/19 இதை நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்களா சார் இந்த சம் நான் போகிறேன் அடுத்த சம் நீங்கள் போடுங்க ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்க sin theta divided theta equal to 2165 divided 2166 கொடுத்துருக்காங்க sin theta ஃபார்முலா theta யூஸ் பண்ணி எழுதுங்க theta cube divided 3 factorial plus theta power 5 divided 5 factorial etc divided theta equal to 2165 divided 2166 ஓகேங்களா ஸோ இதுலேருந்து theta காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 minus theta square divided 3 factorial plus theta power 4 divided 5 factorial plus etc இருக்கும் மைனஸ் etc இருக்கும் இங்கிட்டு 2165 divided 2166 ஓகேங்களா இதுலேருந்து தீட்டா காமனாக எடுத்து தீட்டாவோட கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் தீட்டாவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அப்போ தீட்டா ஸ்கொயர் divided 3 factorial equal to 2165 divided 2166 ஓகேங்களா இப்போது இந்த மைனஸாக இருக்காங்க போனால் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறது தான் மைனஸ் ஆகும் அப்போ தீட்டா ஸ்கொயர் divided 3 factorial வேல்யூ 6 equal to 1 minus 2165 divided
2166. இதை கிராஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ இதை கிராஸ் பண்ணும்போது 2166 மைனஸ் 2165 டிவைட 2166 கிடைக்கும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 1 இல்லையா? அப்போ 1 டிவைட 1 2 1 6 6 ஓகேங்களா? அப்போ டீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு 6 வகுத்தில் இருக்குது, அங்கே போனால் பெருக்கல்ல போயிடும். ஸோ இது 6 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3 18 ஓகே 6 6 31 சாரி ஓகேங்களா? ஸோ 19 × 19 போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும் ஆன்சர். 19 × 19 போட்டிங்க அப்படின்னா 9 போட்டால் 81. ஸோ பாக்கி 8 19 போட்டால் 1 போட்டால் 19. ஸோ 1 6 3 ஓகேங்களா? ஸோ இப்போ டீட்டா ஸ்கொயரோட வேல்யூ 1/630 சரி டீட்டா ஸ்கொயரோட வேல்யூ 1/361 அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ +or-1 டிவைட 19. நீங்கள் ப்ளஸ் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இஃப் டீட்டாவோட வேல்யூ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபைன் டீட்டாவோட வேல்யூ நீங்கள் ஃபைன் பண்ணி இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் 9th one ஆன்சர் போட்டு என்னென்னு போடுங்க ஓகேங்களா? இந்த வேல்யூ ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x - x cos x டிவைட x³ இருக்குது ஓகேங்களா? இப்போது இதுக்கான ஃபார்முலா போடலாமா? இதில் அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்க? சாரிங்க, வீடியோ கட் ஆயிடுச்சு. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x - x cos x டிவைட் x³ கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் sin x-க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அடுத்து x × cos x-க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், டிவைட x³ ஓகேங்களா? கீழே x³ இருக்கிறதுனால இந்த பாருங்கள், இந்த ப்ளஸ் எக்ஸ்க்கும் இந்த மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். கீழே x³ இருக்கிறதுனால x³ டேர்ம் மட்டும் எடுங்க, அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ இங்கே -1/3 ஃபேக்டோரியல், அங்கே மைனஸ் உள்ளே போகும்போது +1/2 ஃபேக்டோரியல் ஓகேங்களா? இந்த 3 ஃபேக்டோரியல் வேல்யூ 6, 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2 ஓகேங்களா? இதை எங்கே கிராஸ் பண்ணுங்கள், இதை எங்கே கிராஸ் பண்ணுங்கள். ஸோ -2 6 + டிவைட -2 + 6 டிவைட 12 ஓகேங்களா? அடுத்து இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது 4 டிவைட 12 கிடைக்குது. அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1/3 ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த வேல்யூ ஆஃப் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா θ → 0 கொடுத்துட்டு டேர்ன் 2θ - 2θ cos θ டிவைட θ³ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் θ → 0 டேர்ன் 2θ - 2θ cos θ டிவைட θ³ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? ஸோ அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுமா? இந்த இடத்துல θ டேர்ன் θங்கிற ஃபார்முலா தெரியும். அதில் θக்கு பதில் என்ன போட போகிறீங்க? 2θன்னு போட போகிறீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 2θ + 2θ the whole cube divided 3 plus 2 into 2θ the whole power 5 divided 15 plus etc. ஓகேங்களா? அதாவது இந்த ஃபார்முலாவில் இந்த டேர்னோட ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 2θ அப்படின்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து -2θ இன்ட்டு cos θோட வேல்யூ 1 - x². அப்போ θ² / 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் θ⁴ டிவைட 4 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா டிவைட θ³ லிமிட் என்ன இருக்குது? x → 0 இருக்குது, அதாவது θ → 0 இருக்குது ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த +2θக்கு இந்த -2 இந்த 2θ உள்ளே போகும்போது இந்த 2θக்கும் இந்த ப்ளஸுக்கும் இந்த மைனஸ்க்கும் என்னவாயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போது இந்த θ உள்ளே போகும்போது என்னவாகும்? கியூபிக் ஆகும். கீழே θ³ இருக்கிறதுனால கியூபிக் ஃபார்மேட் மட்டும் தான் எடுப்போம், 5 டேர்ம் எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த 0 அப்ளை பண்ணும்போது θக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏன்னா கியூபிக்கெல்லாம் கேன்சல் பண்ணால் θ⁴ இருக்கும் ஓகேங்களா? இதை θ³ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா θ² இருக்கும். அந்த இடத்துல θக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணும்போது டேர்மே 0 ஆகிறதுனால கியூபிக் இருக்கிறதுனால கியூபிக் மட்டும் எடுத்து கியூபிக்கு கேன்சல் பண்ணி விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை கியூப் அப்படியே ஆன்சராக போட்டுருவோம் ஓகேங்களா? அப்போ θ³ டேர்ம் மட்டும் தான் எடுக்க போகிறேன். அப்போ லிமிட் θ → 0 என்ன கிடைக்கும்? 8θ³ டிவைடட் 3 இந்த -2 உள்ள போகும்போது ப்ளஸ் 2θ³ டிவைட 2 ஃபேக்டோரியல் டிவைடட் θ³. இப்போ θ³ காமன் எடுத்து கேன்சல் பண்ணி விட்டுருவேன். அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும் இருந்தால் தான் ஆன்சர். அப்போது 8/3 ப்ளஸ் 2 ஃபேக்டரோட வேல்யூ 2 ஃபேக்டரோட வேல்யூ 2 கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா? அப்போ வெறும் 1 மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? இதை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 11/3. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 11/3. அடுத்து பாருங்கள், லிமிட் x → 0 3 sin x - sin 3x டிவைட x × cos x - cos 2xன்னு இருக்குது. இதோட ஆன்சர் வந்து 8/3 ஓகேங்களா? இது கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஓகேங்களா? இதோட ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக வருதா அப்படின்னு போடுங்க. அப்படி உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொஷின் நம்பர் 12 போடுங்க. இதோட ஆன்சரை உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.